சொல்றாரு. மல இருள் அப்படின்னா நம்ம ஆன்மால தங்கி இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 அழுக்குகளையும் குறிக்குது. இருள் அப்படிங்கிறது அறியாமை, மாயை, உலக ஆசைகள்ல கட்டுண்டு கிடக்கிறது. இது எல்லாம் இருள் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே ஆன்மாவோட இயல்பான ஒளிய மறைக்கிற திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலை இருளை நம்மாலெல்லாம் போக்கிடவே முடியாது. ஆனா இறைவனோட ஞான ஒளிக்கு முன்னாடி இந்த இருள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். அதுக்காக இறைவனே ஒரு குருவா மானிட வடிவம் தாங்கி என்னோட உயிரை தூய்மைப்படுத்துறதுக்காக அவரோட அருட்பார்வைய என் மீது செலுத்தினாரு. அப்படி அவரோட அருட்பார்வை என் மேல பட்டதும் என் உயிர் தூய்மையாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இறைவனோட தீட்சை பெற்றதும் இறை அனுபவத்துல மூழ்கி கண்ணை திறந்து பார்த்த மாணிக்க வாசகருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா குரு வடிவில வந்த இறைவனையும் காணோம், அடிகளாரையும் காணோம். மாணிக்க வாசகரை மட்டும் இறைவன் தனியா விட்டுட்டு போயிடுவாரு. இப்படி ஈரில்லாத, அதாவது அழிவே இல்லாத அரிய பொருளான இறைவன் எனக்காக இப்படி மனித வடிவம் எடுத்து அருட்பார்வை செஞ்சு என் மேல கருணை காட்டி இருக்காரே, அந்த நன்றிய நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இருக்கேனே. ஒருவேளை நான் நினைச்சு பார்த்திருந்தா என்ன மட்டும் இறைவன் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு தெரிஞ்ச மறு நொடியே என்னோட நெஞ்சம் பிளவு பட்டு என் உயிரை விட்டுருக்கணும்ல. உயிரை விட முடியாத வஞ்சகனா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே. நான் இப்படி உலகியல் வாழ்க்கையில மிகவும் கடைப்பட்டவனா, அதாவது நாயை போல தாழ்ந்தவனா நன்றி மறந்து வாழ்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. இறைவன் ஆட்கொண்டதுக்கு முன்னாடி எண்ணற்ற பிறவிகள்ல மாயையின் காரணமா கீழான நிலையில இருந்தேன். நான் இப்பவும் இப்படி இருக்கிறத என்னன்னு சொல்ல இறைவா. உன்னோட மெய்யடியார்கள் எல்லாம் மலர் போன்ற உன்னோட திருவடிகளை நீங்காம உன்னோட திருவடியிலே இரண்டர கலந்துட்டாங்க. ஆனா நான் இன்னும் இங்கேயே இருக்கேனே, இத நான் என்னன்னு சொல்ல இறைவா அப்படின்னு மாணிக்க வாசகர் கேட்கிறாரு. இதைத்தான் மாறிலாத